அங்கே பாரு 2 நொங்கு கடை இருக்கு. ஒரு கடையில் 10 சொல 20 ரூபா, இன்னொரு கடையில் 10 சொல 30 ரூபா. ஆனால் 30 ரூபாய்க்கு தான் கூட்டம் வருது. ஏன்? மேபி குவாலிட்டி டிஃபர் ஆகலாம். இல்லை, 2 பேருமே ஒரே இடத்துல இருந்தால் கொண்டு வராங்க. அவர் நல்லா கத்தி கத்தி விற்கிறாரு. நல்ல ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லையப்பா. தெரியல, நீ ஏன் சொல்ல. அவசரப்படாத, சொல்கிறேன். இதே நீ வாங்கினா எங்கே வாங்குவ? 30 ரூபா கடையில் தான். ஏன்? ஏன்னா அங்கே தான் நிறைய பேர் வாங்குறாங்க. எப்படிதானோ. ஏன் சிரிக்கிற? ம், ஏன் தெரியுமா அவர் கடைக்கு நிறைய பேர் போகல? அவர் உள்ளூர்காரு. 30 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவர் வெளியூர்காரு. இந்த வருஷம் சம்மருக்கு தான் கடையே போட்டிருக்கிறாரு. 20 ரூபாய்க்கு விற்கிறவரு 20 வருஷமா கடை போட்டிருக்கிறாரு. 30 ரூபாய்க்கு வந்தவங்கலாம் திடீர் கஸ்டமர்ஸ். ஆனால் 20 ரூபாய்க்கு வந்தவங்க சில பேராக இருந்தாலும் ரெகுலர் கஸ்டமர்ஸ். அவர் தன்னோட ரெகுலர் கஸ்டமருக்காக தான் அங்கே கடையே போடுறாரு. அவங்களும் அவர் கடையில் மட்டும்தான் போய் வாங்குவாங்க. இன்னும் எத்தனை பேர் கூவி கூவி வித்தாலும் அவர் பயப்பட மாட்டார். ஏன்னா அவர் தன்னோட கஸ்டமர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. இன்னும் எத்தனை பேர் கூவி கூவி வித்தாலும் அவர் பயப்பட மாட்டார். ஏன்னா அவர் தன்னோட கஸ்டமர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. அண்ணே ஜாமான் ரெடிண்ணே. இங்க பக்கத்துல ஒரு மெக்கானிக் தெரியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன டிராப் பண்றீங்களா? சார், இந்த டைம்ல எந்த மெக்கானிக் கடையும் இருக்காது. நான் வழி காட்டுறேன். சார், இது டெட் எண்டு சார். நீயா ஏன் டெட்ன்னு சொல்ற? ஓ, வழி இருக்க சொல்றேன். இங்க நிறுத்திக்க. சார், இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளோ கூட்டம்? அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும். புடி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. இப்ப புரியுதா ஏன் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு?